ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து 85 ஜாப் வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வெளிவிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஜாப் வேகன்சி, எங்கே எக்ஸாம் சென்டர், ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்துடலாம். ஸோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி தான் இது. ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்கேல் 1 ஆஃபீஸர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியா 16th largest re-insurance company in the world with the network in India and abroad is looking graduate முடிச்சவங்க, கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபில் பண்ணலாமா வந்து சொல்லியிருக்காங்க. 85 ஆஃபீஸர் ஸ்கேலில் தான் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1ல் வந்து ஹெட் ஆஃபீஸ் மும்பைக்கு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனிவேர் இன் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க அல்லது அப்ராடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற அந்த வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான வெப்சைட் வந்து இது கொடுத்துருக்காங்க, www.gicre.in. 85 ஆஃபீஸர் ஸ்கேலில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1ல் தான் கேட்டிருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 23/12/2023 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 12/1/2024. பேமெண்ட்டுக்கான அந்த டேட் பார்த்தோம் அப்படின்னா 23/12/2023 12/1/2024 நீங்கள் பே பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா February 2024 இருக்கும். ஃபைனல் டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து வில் பி டிக்ளேர்டு இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டவுன்லோடிங் கால் லெட்டர் வந்து 10 டேஸ்க்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா SC ST OBC PWD கேண்டிடேட்டுக்கு வந்து இதுக்கும் வந்து டேட்ஸ் வில் பி இன்டிமேட்டட் டு தி எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து டேட்ஸ் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற எந்த மோடில் அப்ளை பண்ணாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டிசிப்ளினு, எவ்வளோ வேக்கன்சி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான டிசரபிள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்தி, ஜென்ரல், ஸ்டாட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதில் எவ்வளோ வேக்கன்சி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேஷனாக இருக்கணுமா இல்லை கிராஜுவேஷனாக இருக்கணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படிங்கிறது, SC ST அவங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும், OBC ஜென்ரலில் இருக்கிறவங்க எவ்வளோ பெர்சன்டேஜில் வந்து உங்களோட மார்க் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லீகல், HR, அப்புறம் இன்ஜினியரிங்கில் வந்து BE, அப்புறம் BE IT, BE EC இவங்க முடித்தவங்களாம் இருக்கலாம், அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்கில் வந்து டோட்டலாக 11, அதில் வந்து சிவிலில் 2, ஏரோநாட்டிக்கல் 2, மெரைனு, மெட்டலர்ஜின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது பிடெக்கு, 60% மார்க் இருக்கணும். SC STக்கு வந்து 50% இருக்கணும். டிசரபிள் பார்த்தீங்கன்னா ME MTech MS எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐடியில் 9, ஆக்சுவரியில் 4, இன்சூரன்ஸில் 17, மெடிக்கல் MBBSல 2. ஸோ இது மாதிரி ஒரு வேரியஸ் ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 85 போஸ்ட்டு. சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கணும், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன ஸ்கில் இருக்கணும், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன இருக்கணும், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் என்ன இருக்கணுங்கிறது டீட்டெயில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வந்து ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறா இருந்தால் அது கூடவே வந்து வேலிடு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிறத மட்டும்தான் வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்க, லாஸ்ட் அப்ளை பண்ணுறத. ஸோ 1/10/2023 உங்களோட குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் பேக்லாக் வேகன்சியாக 11 வேகன்சி தனியாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப், அப்புறம் அதர் பேக்வர்டு கிளாஸு, பர்சன் வித் டிசபிலிட்டிஸு, எக்ஸ் சர்வீஸ்மென், விடோஸு. ஸோ எக்ஸைட்டிங் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயிஸ் பப்ளிக் செக்டரில் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எக்ஸைட்டிங் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தோம்னா 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க மந்த்லி பே ஸ்கேலாக வந்து. அது கூட வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா நியூஸ் பேப்பர், இன்டர்நெட் அலோன்ஸு, லீவ் ட்ராவல் சப்சிடி, மெடிக்கல் பெனிஃபிட், ஹவுசிங் ஃபர்னிஷிங் அலோன்ஸு, ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்ப் அலோன்ஸு, அப்புறம் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், ஹவுசிங், வெஹிக்கிள் அண்ட் கம்ப்யூட்டர் லோன்ஸு. இது மாதிரி நிறையா பெனிஃபிட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அந்த இதில் ரூல்ஸில் இருக்கிற மாதிரி. அதே போல் அக்காமடேஷன் கொடுக்குறாங்க, லீஸ்ட் அக்காமடேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இது எங்கே அப்படின்னா மும்பையில்.
ஸோ மும்பையில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து மும்பையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எனிவேர் இந்தியாவில் உங்களுக்கு போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இந்த செலெக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 200 மார்க்குக்கு இருக்கும். இதுக்கு டென்டேட்டிவ் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா February 2024 வந்து நடக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 4 டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி. இதில் 4ல் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கான அந்த எக்ஸாம் சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் பி, சின்னு சொல்லு 3 டைப்பில் இதுக்கான எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து ஹையர் ஆர்டர் ரீசனிங் எபிலிட்டி கிரிட்டிக்கலில் 40 கொஸ்டின் 40 மார்க்கு, டெஸ்டிங் ஆஃப் ரீசனிங்கில் 20 கொஸ்டின் 20 மார்க்கு, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வித் ஸ்பெஷல் எம்பேசிக் கிராமர் வெக்காபுலரி 25 அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் 123 மார்க் எடுக்கணும். 150 கொஸ்டின்ஸில் 150 மார்க்கு 123 கொஸ்டின்ஸ் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஹிந்தி ஆஃபீஸர் அதுக்கு என்ன வேக்கன்சி, அதாவது என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 150 கொஸ்டின் 105 கொஸ்டின் 150 மார்க் அந்த பேஸில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஓபிசியில் வந்து 60%, எஸ்சி எஸ்டி வந்து 50% வந்து குவாலிஃபைங் மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அதில். ஸோ இந்த 150 மினிட்ஸ் மார்க்கில் வந்து 30 மினிட்ஸ் வந்து பார்ட் ஏக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில், 60 மினிட்ஸ் வந்து பார்ட் பி, அப்புறம் 60 மினிட்ஸ் வந்து பார்ட் சி அந்த எக்ஸாம் அந்த இதில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வில் பேர் ஷார்ட் லிஸ்டட் குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ பேஸ் ஆன் ஓவரால் மார்க்ஸ் ஸ்கோர் இன் ஆப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் செக்ஷன் டேக்கன் டுகெதர் அகேன்ஸ்ட் ஃபுல் மார்க்ஸ் ஆஃப் 150. ஸோ கேண்டிடேட்ஸ் பிலாங் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் போகிறப்ப நீங்கள் வேலிட் அந்த கால் லெட்டர் கொண்டுட்டு போகணும், ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் கொண்டுட்டு போகணும். இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் என்னென்ன கொடுக்கலாம்னா பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, பர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃபோடு இருக்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்டர்வியூ வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்க்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எங்கே இன்டர்வியூ நடக்குது, எப்போ நடக்குது, அந்த டீட்டெயில்ஸு, டேட்டு, டைமு, இன்டர்வியூ வென்யூ இது எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் இருக்கிறவங்க வந்து இதுக்கு ஃபுல்லாக குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்டர்வியூ டயத்தில் என்னென்ன வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது பிரிண்ட், இன்டர்வியூ கால் லெட்ரு, ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் மார்க் ஷீட்டு, அப்புறம் மார்க் ஸ்கோரு, கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து நம்ம இன்டர்வியூ டயத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கைட்லைன்ஸு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கைட்லைன்ஸ், வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கணும். அது கூட வந்து 1000 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், இன்க்ளூடிங் வந்து ஜிஎஸ்டியோட. எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, ஜிஐசி எக்ஸில் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க இவங்களுக்குலாம் எந்த வித ஃபீஸும் கிடையாது. ஸோ ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். டிமாண்ட் டிராஃப்டோ இல்லை மணி ஆர்டரோ இல்லை போஸ்டல் ஆர்டரோ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த போர்ஷனை வந்து நீங்கள் கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த வித டவுட் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறக்கான அந்த லிங்க் வந்து இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. www.gicore.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், குயிக் லிங்க்ஸ் இருக்குல்ல. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்கேல் 1 ஆஃபீஸரில் வந்து டேட்டு. ஸோ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.